ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட்டு வரும் அவரது உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்கி கேட்கலாம். ராஜா, அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா. வணக்கம். பரமக்குடியில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா விக்கிரபாண்டியபுரம் வலசை கிராமத்தைச் சேர்ந்த இருளாண்டி மகன் முத்துரகுமார். இவர் வக்கீலுக்கு படித்துள்ளார். இவர் பரமக்குடி கிருஷ்ணா திட்டு பகுதியில் வசித்து வருகிறார். நேற்று இரவு தனது வீட்டில் சகோதரி சோதிமணி வீட்டிற்கு நடந்து சென்றபோது டூ வீலரில் ஹெல்மெட் அணிந்து வந்த 3 பேர் கொண்ட கும்பல் உத்தரகுமாரை சராமாரியா வெட்டியுள்ளது. இதில் முகம் சிதைந்த நிலையில் சம்பவ இடத்திலே உத்தரகுமார் உயிரிழந்தார். உயிரிழந்த உத்தரகுமாரின் உடல் பிரசவ பரிசோதனை பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை வேளச்சேரியில் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொழிலர் பழனிசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் உத்தரகுமார் குற்றவாளி என்பதும் இதே வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த உத்தரகுமார் சமீபத்தில் சிறையில் இருந்து வெளியே வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் கொலை செய்யப்பட்ட புதிய அதிபர் பழனிசாமிக்கும் உத்தரகுமாரும் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னுரிமை இருந்து வந்த நிலையில் சென்னையில் பழனிசாமியை உத்தரகுமார் தரப்பினர் வெட்டி கொலை செய்தது. இந்த நிலையில் பழனிசாமி தரப்பினர் பழிவாங்கும் விதமாக உத்தரகுமாரை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர்.